ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். அம்மனுக்கு வேப்பிலை மாலை கடையில் வாங்குற மாதிரியே ரோஸ் எல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஊசியில் வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியான நூலாக 2 வரி வர மாதிரி கோர்த்துக்குங்க. கோர்த்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு முடிச்சு போட்டுக்கணும், மாலை வந்து அந்த சுற்றி கட்டுறதுக்காக. இப்போ அந்த முடிச்சிலேயே இன்னொரு நூலை வந்து கட்டி விட்டுருக்கேங்க. இதுவும் நல்லா வந்து கெட்டியான நூலாகவே எடுத்துக்குங்க. அதாவது ஒரு சில பொருளை வந்து கோர்க்க போகிறோம், ஒரு சிலதை வந்து மாலையாக கட்ட போகிறேன். இப்போ நூலை வந்து கட்டி விட்டுருக்கேன் இல்லைங்களா, அந்த முடிச்சு மேலேயே ஃபஸ்ட்டு வந்து வேப்பந்தலை வைக்கணும். வேப்பந்தலையை இப்படி 3 நாளாக மடித்து வைக்கலாங்க. இந்த மாதிரி உருகியும் கட்டலாம். உருகி கட்டும்போது பார்க்க அப்படியே கோர்த்த மாதிரியே ரொம்ப அழகாக வருங்க. சும்மா ஒரு கொத்தை அப்படி உருக்கிங்க, ஒரு 7 இலை 8 இலை அந்த மாதிரி வரலாங்க. வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றி எடுத்துக்கணும். மாலை கட்டு உங்களுக்கு கட்ட தெரியும் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க இது. மாலை கட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக தாங்க கட்ட வரும். ஏன்னா இலை நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது உதிர்ந்து விழுகாது. இப்போ அடுத்த பூ வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றிக்கணும். அந்த நூலை ஒரு சுற்றி இப்படி எடுத்துக்கணும். நீங்கள் 2 இது கேப்லாம் விட்டு எடுக்கணும் இதெல்லாம் கிடையாதுங்க. நல்லா டைட்டாக சுற்றிட்டு எடுத்திங்கனாலே உங்களுக்கு நின்றுக்கும். வேப்பிலையை வந்து அப்படி நேராக வைக்கணும், வச்சு இப்படி சுற்றி எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு விரலில் வந்து சுற்றியெல்லாம் விட வேணாங்க. வைக்கும்போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக வைங்க, ஈஸியாக அப்படி ரவுண்டாக வந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா விரலில் எதுவுமே தள்ளியெல்லாம் விடலை, அப்படியே வச்சு தான் கட்டுறேன். உங்களுக்கு ஒரு சுற்றி எடுக்கும்போதே கொஞ்சம் கிராஸாக வந்துடுங்க. அப்படியே கிராஸாக வந்து இலையை வச்சுட்டே வாங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மாலை கட்ட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கோர்த்துக்கலாம். இப்போ ஒரு அளவுக்கு வந்து கட்டிட்டு அந்த நூல்கள்லேருந்து நூலை கட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி 2 சைடு இருக்கிற நூலையும் பிடிச்சி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். ஒரு 2 முடிச்சோ 3 முடிச்சோ போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நான் ரோஸ் வந்து கோர்க்க போகிறேங்க. ரோஸ் வந்து கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த காம்பு வந்து நிற்காது, உருகி விழுந்துடும். அதனால் நான் ரோஸை வந்து கோர்த்துக்கிறேன். வேப்பில் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதுனால அந்த ரெட் கலர் ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க இடையில வச்சு கோர்க்கும்போது. இதே மாதிரி எல்லோ கலர் செவந்தி பூ வச்சு நீங்கள் கோர்க்கலாம், இல்லை சம்மங்கி பூ, இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 ரோஸ் பக்கமாக கோர்த்துருக்கேன், அப்படியே ஒரு சுற்றுக்கு. இப்போ இதுக்கு அடுத்தது சாமிக்குங்கிறதுனால நான் வந்து எலுமிச்சம்பழம் ஒன்று கோர்த்துருக்குறேங்க. ஏன்னா அம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழமும் வச்சு கோர்க்கும்போது ரொம்ப விசேஷம். இப்போ அடுத்தது மறுபடியும் ஒரு ரோஸ் வந்து ஒரு சுற்று கோர்த்துறேன். நீங்கள் ரோஸ்க்கு பதிலாக வேறு எந்த பூ வேணாலும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து ஒரு நூலை கட்டி விட்டுறணும். கட்டி விட்டு மாலை கட்டு மாதிரி கட்டிக்கலாங்க. கடைகளில் வந்து இப்படி தாங்க மாலை ரெடி பண்ணுவாங்க. எலுமிச்சம்பழம், விளையல் இந்த மாதிரி பொருளெல்லாம் கோர்த்துட்டு மாலை கட்டு கட்டணுன்னா அந்த கோர்த்ததுக்கு மேலே வந்து ஒரு நூலை கட்டி விட்டு அதுக்கப்புறம் மாலை வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு மட்டும் வரலைன்னா வேப்பிலையை வந்து நீங்கள் அப்படியே ஒரு 4 5 அப்படி வச்சு கோர்த்துட்டே வரலாம். நான் வந்து மாலை கட்டிக்கிறேங்க. ரோஸ்க்கு மேலேயும் அப்படியே வந்து வேப்பிலையை வச்சு கட்டிகிட்டே வரேன். லென்த் எல்லாமே உங்களுடைய விருப்பம் தாங்க. ஒரு 2 அடி மாலை வேணும் அப்படின்னா ஒரு 2 எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி செட்டு வைக்கணும், 3 எலுமிச்சம்பழம் செட்டு வைக்கலாம். இப்போ இதே மாதிரியே நான் ஒரு அளவுக்கு வந்து வேப்பிலை வந்து வச்சு கட்டிட்டேன். லாஸ்ட்டாக நூலை கட் பண்ணி விட்டுட்டு 2 நூலையும் ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்து முடிச்சு போட்டுக்கணும். இதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து ரோஸு, எலுமிச்சம்பழம், திருப்பி ஒரு ரோஸு, இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து இடையில கட்டிக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரோஸ் வந்து கோர்த்துருக்கேன், அடுத்தது எலுமிச்சம்பழம் கோர்த்துருக்கேன், திருப்பி மறுபடியும் வந்து ரோஸ் கோர்த்துருக்கேன். இதுக்கு அடுத்தது ஒரு நூலை கட்டி விட்டு வேப்பிலையை வந்து கட்டியிருக்கேன். இப்போ லாஸ்ட் வேப்பிலை செட்டுக்கு வந்து முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டதுக்கப்புறமே எப்போவுமே நூலை விட்டு கட் பண்ணுங்கள். கழுத்தை சுற்றி கட்டுறதுக்கு வேணுங்க, கீழே வந்து அந்த செண்டு கட்டுறதுக்கும் வேணும். அதனால் 2 சைடுமே நூலை விட்டு கட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இதே போலவே இன்னொரு சைடு வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. கீழே வந்து அந்த செட்டு குஞ்சத்துக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேப்பிலையே நல்லா கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கேன். அடுத்தது எப்பவும் போல் ரோஸு, எலுமிச்சம்பழம், திருப்பி ரோஸு, இன்னொரு எலுமிச்சம்பழம் வந்து மேலே எக்ஸ்ட்ராவாக 2ஆக வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்து அந்த மாலையில் 2 சைடையும் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. கேப் இல்லாமல் நல்லா ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சைடு இருக்கிற நூலை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம். இப்போ இன்னொரு சைடு நூல் இருக்கு இல்லைங்களா, இதையும் அந்த கீழே வந்து அந்த குஞ்சத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிங்களா, இதை 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடணும், கேப் இல்லாமல். கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா கூட நீங்கள் மாலை இப்படி தூக்கி பிடிக்கும்போது கேப் வந்துடுங்க. ஒரு 2 3 முடிச்சு போட்டு நல்லா கீழே வந்து டைட் பண்ணிடுங்க அந்த செண்டை. ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குங்க. கடையில் வாங்குகிற மாலை மாதிரி அப்படியே இருக்கும். கடையில் கூட இந்த மாதிரி வேப்பிலை மாலையெல்லாம் கிடைக்காதுங்க, ஆர்டர் பண்ணி தான் நம்ம வாங்கணும். வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிக்கலாங்க.
ரோஸு எலுமிச்சம்பழம் கோர்க்கிற மாதிரியே உங்களுக்கு வேப்பிலை வந்து கோர்த்துமே ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.